ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்கிறார். சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் மேலோங்கி தீரும். பங்காளிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். உறவினர்கள் உண்மையாக பழக மாட்டார்கள். ஆனால் அதை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் புரிய வரும். 4ஆம் இடத்தில் ராகு பகவானை குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பார்க்கிறார். திடீர் வம்பு வடுக்கள், அதிர்ஷ்டங்கள் குறையும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்தால் நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருப்பது நல்லது. உங்களை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். திடீர் கடன் வந்து சேரும், திடீர் நோய் வரும், திடீர் ஹாஸ்பிட்டல் செலவு, திடீரென்று ஊர் பயணம், இதெல்லாம் ஏற்படும். ராகு பகவானை பார்ப்பதால் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் தூக்கத்தை கெடுப்பார். தூக்கம் இருக்காது. இரவில் உருண்டு கொண்டேதான் இருப்பீர்கள். இதற்கு கேது பகவான் 10ஆம் இடத்தில் அமர்கிறார். கொஞ்சம் தொழிலை மேலோங்க செய்வார். சில நேரங்களில் மேலதிகாரிகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தொழிலில் லாபங்கள் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு கிடைக்காது. அதனால் அனைத்து கிரகங்களும் 50% நன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றன. எனவே 2025ஆம் ஆண்டை திட்டம் போட்டு பொறுமையாக எதை தேர்ந்தெடுத்தாலும் யோசித்து நன்றாக முடிவெடுப்பது நல்லது. நன்றி, வணக்கம்.